கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிற சத்தத்தை யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு வழி நல்லா தெரியும். நீங்கள்லாம் சும்மா சாதாரண ஒரு விசுவாசியாக வந்து எங்கேயாவது தலையை நீட்டுறவங்களா மட்டும் இருந்துடக்கூடாதுங்க. நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக இருந்தால் கர்த்தருடைய சத்தத்தில் தான் அவருடைய வழிகள் இருக்கின்றன. தேவ புத்திரர்களை கர்த்தர் நடத்துவார். ஏனோ தெரியல, ஒரு 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 சின்ன லெவலில் தான் இன்னைக்கு விசுவாசிகள் போயிட்டுருக்காங்க. வேத ஆழங்களுக்கும் வசனங்களையும் யாரும் ஆழமாக இறங்குவதில்லை. நீங்களும் நான் அப்படி அல்ல, சத்தத்தை கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். நீங்கள் சத்தத்தை கேட்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் இடையில ஒரு பெரிய வித்தியாசமே இருக்கும். இப்படி சொல்லாமா, 2 பேரும் ஒன்றா உட்காந்துருப்பீங்க, அல்லேலூயா பாடுவீங்க, கை தட்டுவீங்க, உங்களுக்கு வேற மாதிரி கேட்கும். பக்கத்தில் ஒன்று இருக்கும், அது ஒன்றுமே கேட்காது.